பாவனார் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கு பெருசா இந்த படத்துல வேலைலாம் இல்ல. அவங்க அவங்க தம்பிய வந்து ஒரு சைக்கோ கில்லர் கொன்றுறாங்க. அத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதான் கதை. நம்ம ரகுமான் அவர் தான் இந்த படத்துல வந்து போலீஸ் கேரக்டரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் போலீஸ் கேரக்டர் மாதிரி தான் இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த கிரைம்குள்ள ஒரு நுழைஞ்ச வாட்டி அந்த அந்த சைக்கோ கில்லர் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஒரு மாதிரி த்ரில்லிங்காக தான் போகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஸ்லோவாக போகிறனால நமக்கு சில இடத்துல போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அந்த பையன் எப்படி செத்தா என்ன செத்தான்னு யோசிக்க தோணும். அதுக்கப்புறமேட்டு லைஃப் ஆஃப் டெத் தான் இந்த படத்தோட கதை. தமிழ் படம் வந்து கிரைம் த்ரில்லர் மலையாள படத்துக்கான பாணியிலே எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கேரளா படம் மோஸ்ட்லி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் போகும், செகண்ட் ஹாஃப் தான் பீக் பிடிக்கும். இதில் அப்படி தான் இருக்கும். ஒரு சில வந்து ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. ஏன்னா ஒரு மாதிரி செத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மெமரிஸ்லாம் கடத்தி வைக்கிற மாதிரி இந்த மலையாள படம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இப்போ தான் தமிழில் வந்திருக்குது. அதனால பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கண்ணு சொருவும் எல்லாமே பண்ணோம். பட் எந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக லூப் ரோல்லாம் கரெக்டாக விட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. பாவனா வந்துட்டு ரொம்ப தமிழ் இண்டஸ்ட்ரி தவிர மீதி எல்லா இண்டஸ்ட்ரியும் நடிச்சிட்டு இருக்காங்க போல. நயன்தாரா மாதிரி அவங்க தனி கேரக்டராக நடிச்சுக்கிறாங்க. அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. அவங்கள பார்க்குற அவங்களுக்கு வயசாகாதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தன் கேட்டான். அதனால ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. உட்காந்து பார்க்கலாம், எல்லாரும் உட்காந்து பார்க்க வேண்டிய படங்கள் தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாம். அது அது ஒன்று தான் மிஸ்ஸிங் ஆகுது. அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரகுமான் வந்துட்டு ஒரு லேசி ஆஃபீஸர், இதுதான் அவங்களுக்கு லாஸ்ட் சான்ஸுங்கிற மாதிரி ஒரு ஏசிபி கமிஷனர் வந்து சொல்லிடுவாரு. அந்த சாத்தா மாதிரி பண்ணியிருக்காங்க மறுபடியும். ஆனால் இது ஓடிடியில் வந்திருந்தா இன்னும் நல்லா ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒருத்தர் ஆனால் பெருசாக கூட்டம் இல்லையே. நாங்கள் போகிறப்பெல்லாம் ஃபஸ்ட்டு 4-5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 பேர் வந்த வாட்டி தான் உள்ளே விட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு யாரும் அந்த அளவுக்கு ஈகராக வெயிட்லாம் பண்ணல. தமிழ் ஆடியன்ஸுக்கு நல்லா, நம்ம க்ரைம் த்ரில்லர்லாம் ரெகுலராக பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம போலீஸ் கதை, இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர், இந்த சைக்கோ, இந்த மாதிரி கொல்றது, அவன் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பானுங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ இதை விட்டு நமக்கு சான்ஸ் கிடையாது, நம்ம வேலையை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கண்டுபிடிக்கவே ஆரம்பிப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் அவரோட ரோலே ஆரம்பிக்கும். வந்து கிளைமேக்ஸில் தான் செம்மையாக பண்ணிக்கிறாங்க. அது நான் அந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல. நான் பாவனா என்னடா சும்மா வச்சுருக்காங்களேன்னு பார்த்தேன். ஆனால் பாவனா வந்து கரெக்டாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி மலையாளத்துக்காரங்க தான் கரெக்டாக அந்த அந்த ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. மியூசிக் இந்த படத்துக்கு யார் போட்டாங்கன்னு தெரியல. அது வந்து இந்த க்ரைம் த்ரில்லருக்கு என்ன வேணுமோ அது இருக்குது. ஒருத்தன் அமெரிக்காக்காரன் ஒருத்தன் வரான் உள்ள சைக்கோ கில்லர் மாதிரி. ஒருத்தனை நல்லவனா ஃபர்ஸ்ட்லேருந்தே காட்டிகிட்டே இருந்தாங்க பாவனா கூட. அந்த நாய் என்ன பண்ணுன்னு கடைசியில் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நம்ம மியூசிக் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி தான் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் சில ஒரு இடத்துல லாஜிக் மிஸ் ஆகும். ஏன்னா அந்த சைக்கோ கில்லரை துரத்திட்டு போகும்போது டக்குன்னு வந்து அவரோட ஸ்பாட்லேயே வந்து நிற்பார் அந்த போலீஸ்காரர். அது வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்காக இருக்கும். மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது அந்த க்ரைம் த்ரில்லர்லாம் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காட்சி. நாங்கள் ரகுமான் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இந்த படத்தில். அவர் பண்ணுற அந்த ஸ்டைலு எல்லாமே ரொம்ப சூப்பராக, நம்ம D60 அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி தான் இதுவும். நம்ம இந்த இந்த படம் வந்து நான் ஏற்கனவே முன்னாடியே ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அந்த ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல படமாக இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லாக் தான். இருக்க சனி பக்கத்துல வச்சிருக்க மாதிரி தான் ஒருத்தர் பாவனை பக்கத்துல வச்சிருப்பாங்க. அவன் தான் முக்கியமான காரணமே. அவன் வந்து நம்ம வேட்டையா விளையாடு மாதிரி இளவேலன் அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எங்கே போகுது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் தான். ஆமாம், இல்லை நான் இப்போ தான் தமிழில் தான் பார்க்குறேன். மலையாளத்தில் தமிழ் டப்பு நல்லாவே இருக்கு. மியூசிக் வந்து யார் போட்டுன்னு தெரியல. சஸ்பென்ஸ் மியூசிக்கு, த்ரில்லிங்கு எல்லாமே நல்லா இருக்குது. சேசிங்கு, சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓவராலாக படம் வந்துட்டு க்ரைமு, இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்களாம் பார்த்தா அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிடிச்ச சீன் வந்து பாவனோட இந்த சஸ்பெக்டை கொல்றது தான். அவங்க தேங்க்யூ.